இயேசு அதிகாரத்தோடு புதுமையான போதனைகளை செய்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் முடிவடைகிறது. அவருடைய அதிகாரம் வெறும் பலத்தை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதை, தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஏறக்குறைய இன்றைய நற்செய்தி வாசகம் மழை பொழிவினுடைய இறுதி பகுதி. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 3 அதிகாரங்கள் முழுவதும் அது ஒரு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நாள் எல்லாவற்றையும் வரிசையாக போதித்திருக்கவில்லை. மத்தேயு அதை தொகுத்து வழங்குகிறார். அந்த போதனை எல்லாம் நம்முடைய உள மாற்றம் சம்பந்தப்பட்டது. கடவுளுக்கு நம்மையே அர்ப்பணிக்க அழைப்பு விடுப்பது. இயேசுவினுடைய வார்த்தை அல்லது கடவுளுடைய வார்த்தை தான் இயேசு சிறந்த அடித்தளமாக நம்முடைய வாழ்வில் அமைகின்ற பொழுது எதுவும் நம்மை அசைத்து விட முடியாது. புயலோ காற்றோ மழையோ வீட்டு நல்ல அடித்தளத்தோடு இருக்கிற பொழுது அசைக்க முடியாது என்ற அந்த உவமையின் மூலம் இயேசு அதை தான் சொல்கிறார். எந்த தவறுகளும் பாவங்களும் கூட நம்மை வீழ்த்தி விட முடியாது. மீண்டும் எழுந்து வந்து இயேசுவை பற்றி கொள்வோம். நம்மை சுற்றிலும் உள்ள எந்த சமூக அரசியல் சூழலும் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நம்மிடமிருந்து எடுத்துவிட முடியாது. ஆணித்தரமாக ஊன்றி நிற்போம், பலம் தருவோம். அதான் இயேசுவினுடைய போதனையினுடைய பலன். இதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.